ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹனி சிக்கன் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இது நான் பண்ணலை, என்னோடய பையன் தான் பண்ணால். ஸோ நம்ம வாஷ் பண்ணி எடுத்த சிக்கனில் ஆஃப் லெமன் பிழிஞ்சாச்சு, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம், சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், பெப்பர் பவுடர், கொஞ்சம் உப்பு நாங்கள் ஆல்ரெடி போட்டோம், அதை நான் எடுக்கலை. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரையிங் பேனில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தான் எண்ணெய் போட்டிருக்கோம். ஸோ டயட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இதை லைட்டாக ஓரமாக ஒதுக்கிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அந்த பேனில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக கார்லிக் ஹனி சிக்கன் தான் பேர். ஸோ இதில் ஹனி ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கோம் நாங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு இதில் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஃபைனலாக போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அது உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம அதிலே ரோஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கார்லிக் ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. உண்மைக்கு சொல்கிறேன், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸோட இன்னும் சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பேசுனீங்களாக்காக காத்திருங்கள். டட்டா.